இப்போ வெண்டைக்காய் கூட்டு பண்ண போகிறோம்ப்பா. டிஃப்ரெண்ட்டாக அந்த வெண்டைக்காய் 1/2 கிலோ வெங்காயம் வெண்டைக்காய் எடுத்து கழுவிட்டு வச்சு நறுக்கி வச்சுருக்கோம். அதை வந்து போட்டுக்குவோம். வெண்டைக்காய்ப்பா நிறைய விதத்தில் பண்ணலாம், எல்லாம் நம்மளோட இஷ்டம்தான். நல்லா வதங்கட்டும், அந்த தண்ணி பிசுப்பு இல்லாமல் வதக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி வதக்கிடுவோம். இப்போ வெண்டைக்காய் வந்து நம்ம இந்த அளவுக்கு வதக்கிட்டோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கணும், தேவையான எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கு. வதக்கிட்டு பார்த்துக்குவோம் எல்லாமே. இதில் கொஞ்சம் தயிர் ஊற்றினா கூட நல்லாயிருக்கும்ப்பா, அந்த பிசு பிசு தன்மையெல்லாம் எடுத்துரும். நல்லாயிருக்கும். தக்காளி வெங்காயம் போட்டு வீட்டு மசாலா பொடி போட்டு வச்சோம்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், பழைய சோத்துக்கு நல்லாயிருக்கும், சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், புளிக்குழம்பு கூட நல்லா தான் இருக்கும். நல்லா வதக்கிடுவோம் அந்த பிசு பிசு தன்மை இல்லாமல். இந்த அளவுக்கு நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து வதக்கிட்டோம்ப்பா. வதக்கிட்டு வேறு பாத்திரத்தில் கொட்டிடுவோம். நம்ம திருப்பி இதே சட்டியில் தான் நம்ம வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். பிசு பிசுப்பே இல்லை பார்த்தீங்களா, தண்ணி ஊற்றி நல்லா கழுவியாச்சு, பிசு பிசு தண்ணியே இல்லை. இப்போ இதே சட்டியிலே நம்ம வச்சு வெண்டைக்காய் குக் பண்ண போகிறோம். இப்போ சட்டி காயிட்டுப்பா, நம்ம வெண்டைக்காய் வந்து வதக்கிடுவோம். இது வந்து வீட்டு மசாலா பொடி போட்டு தான் பண்ண போனோம். சட்டி ஓரளவு காஞ்சிருச்சு. இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்குவோம். இந்த ஸ்பூனில் 5 ஸ்பூன் ஊற்றிருக்கோம்ப்பா எண்ணெய். இப்போ 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறோம்ப்பா. ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்குவோம். கடுகு வெடிச்சிருச்சு, கருவக்கூடாது. இந்த வெண்டைக்காய் கூட்டுக்கு தேவையான கருவேப்பிலைப்பா. இப்போ இதை நல்லா வதக்கிடுவோம். வதக்கிட்டு பார்த்துக்கலாம்ப்பா. இதுக்கு தேவையான மஞ்சத்தூள்ப்பா, சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் கருவேப்பிலை வெந்தால் போதும்ப்பா. தக்காளி ஒரு 4 தக்காளி இதுக்கு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்குவோம். இந்த 4 தக்காளிக்கு தேவையான உப்புப்பா, தேவையான உப்பு. ஏன்னா தக்காளி வதங்கணும்ல, அதுக்காக. இப்போ நல்லா வதங்கிக்கிறோம். வதங்கவும் பார்த்துக்குவோம்ப்பா. இப்போ நம்ம இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதக்கிட்டோம்ப்பா. நம்ம ஓரளவுக்கு மசியல் மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வெண்டைக்காய் வதக்கி வச்சுக்கோம் பார்த்தீங்களா, அதை கொட்டிடுவோம். நான் உப்பு தக்காளி பொருளே போட்டுக்கோம்ல, அதனால் நம்ம பார்த்துக்கிறோம். இப்போயே எல்லா உப்பும் உங்களுக்கு போடணும் தேவையில்லை. இப்போ இந்த வெண்டைக்காவை இப்படியே சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் வேக விடணும்ப்பா. வேகவும் அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டு மசாலா பொடி போட்டு நம்ம வதக்கணும். இப்போ வதங்கட்டும், நம்ம வதங்கும் பார்த்துக்குவோம். பாருங்கப்பா, இப்போ வெண்டைக்காய் வந்து உங்களுக்கு பிசு பிசுனே இல்லை பாருங்கள்.
நல்லா வதக்கிறணும். இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி போடையில் இந்த உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். உப்பு பத்தம் போட்ட உப்பு. இப்போ இந்த அளவுக்கு நான் தூள் உப்பு போடுறேன்ப்பா. கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே தக்காளியோட போட்டிருக்கோம்ல. இதைப்பா இப்படியே நல்லா வதக்கி நம்ம சிம்மில் வச்சுருவோம். அப்போ தான் உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு நல்லா வரும். பார்க்கவே சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா? பார்க்கவே சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு பிசுக்கு கூடலை. ஆனால் மற்றவங்க தயிர் ஊற்றுவாங்க. நான் ஊற்றலை. ஊற்றாமல் தான் பிடிக்கும். இப்போ வேகட்டும்பா. நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ எந்த அளவுக்கு வெண்டைக்காய் வந்துருக்குன்னு பார்ப்போம்ப்பா. வெண்டைக்காய் பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. சின்ன பிள்ளைய கூட அவ்வளோ ஒரு விரும்பி சாப்பிடுங்கப்பா. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம்லாம் செமையாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான தனி மிளகாப்பொடி போடுறோம். தனி மிளகாப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போடுறோம்ப்பா. இது வந்துப்பா மல்லித்தூள். அது ஒரு ஸ்பூனு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிட்டோம். இப்போ இந்த அளவுக்கு இப்படி போட்டு நல்லா கிண்டிக்கிறணும்ப்பா. மசாலா போக வாடை இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிறோம். நல்லா வதக்கிட்டு பார்த்துக்கலாம்ப்பா. இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெண்டைக்காய் வதங்கிருச்சுப்பா. இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரியே பண்ணுங்கப்பா. இப்போ அடுப்பு அமர்த்திடுவோம். இப்போ டிஃப்ரெண்டான வெண்டைக்காய் பொரியல் நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சுப்பா. நீங்களும் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கப்பா. பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்டில் என்னன்னு சொல்லுங்கப்பா. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கப்பா. பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.